ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பத்திரிகைகளின் பிரதம ஆசிரியர்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் செவ்வாய்க்கிழமை சந்திக்கின்றார். இவ்வாறான நிலையிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எந்த பிரிவை கையாள வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டமா அதிபரிடம் எழுத்து மூலம் கேட்டுள்ளது. இதனால் சட்டமா அதிபரிடமிருந்து தீர்மானம் கிடைத்தவுடன் ஆணைக்குழு கூடி இவ்விடயம் தொடர்பில் முடிவெடுக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தல் கடமைகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எந்த பக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரச்சினை எழுந்துள்ள நிலையில் சட்டமா அதிபரிடம் பின்வருமாறு கருத்து கேட்பதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது மைத்ரிபால சிறிசேன அணி, அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா அணி, பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர அணி என 3 அணிகளாக பிளவுபட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபால சிறிசேனவின் கட்சி தனி வேட்பாளரை முன்வைக்கும் அதே வேளையில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவின் கட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து வருகின்றது. எதிர்க்கட்சித் தலைவரான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க சபை உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவின் தரப்பினர் தீர்மானித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபால சிறிசேன தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சின்னம் கை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ சர்வதேச தொடர்புகள் கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் பதவியில் இருந்து இராஜினாமா செய்துள்ளார் என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன பாராளுமன்றத்துக்கு இன்று அறிவித்தார். பாராளுமன்றம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் செவ்வாய்க்கிழமை காலை கூடியது. சபாநாயகர் அறிவிப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவரது வெற்றிடத்துக்கு அளவத்துவல எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அறிவித்துள்ளார். மாணவர் காப்புறுதி திட்டம் மற்றும் உரிமைய காணி உறுதி திட்டம் ஆகிய 2 முக்கிய அரசாங்க திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இலங்கை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்த வேலை திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டதாக நாட்டின் தேர்தல் பிரதம அதிகாரி தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு மணியுடன் முடிவடைய இருந்த தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தபாலில் ஏற்படக்கூடிய தாமதம் மற்றும் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் மகபேற்று வைத்தியர் அறைக்குள் நுழைந்து புகைப்படம் மற்றும் காணொளி எடுத்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ச்சுனாவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார். வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கு நகர்த்தல் பத்திரம் ஊடாக திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலை நீடித்து மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியருடன் காணொலி பதிவுகளை மேற்கொண்ட இருவரையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகபேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியரின் அறைக்கு சென்று அனுமதியின்றி புகைப்படங்கள் வீடியோ எடுத்தது தொடர்பாக மன்னார் போலீசில் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வைத்தியர் மன்னார் போலீசாரினால் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். கேரள மண் சரிவில் சிக்கிய பலரை காப்பாற்றிய பிரஜீஷ் காணாமல் போயுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கடந்த ஜூலை 30ஆம் தேதி அடுத்தடுத்து ஏற்பட்ட மண் சரிவில் 400க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் மீட்புக் குழுவினர் மற்றும் இராணுவத்தினருடன் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த சூப்பர் ஹீரோ அழைக்கப்படும் பிரஜீஷ் ஜீப் வண்டியில் மலைப்பகுதிக்கு 2 முறை சென்று அங்கு சிக்கியிருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டு வந்த வேளையில் 3வது முறையாக மலைப்பகுதிக்கு சென்றவர் திரும்பி வரவில்லை. ஆனால் அவர் பயணித்த ஜீப் வாகனம் மட்டும் சேதமடைந்த நிலையில் இருந்துள்ளதுடன் பிரஜீஷிற்கு என்ன நடந்தது என்பது குறித்த தகவல் இன்னும் வெளிவரவில்லை. பங்களாதேஷின் முன்னாள்
பிரதமர் ஷேக் ஹசீனா இனி அரசியலுக்கு வரமாட்டார் என அவரது மகன் சஜீப் பசேத் ஜோய் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரதமர் பதவியிலிருந்து விலக கோரி நேற்றைய தினம் தலைநகர் டாக்காவில் போராட்டக்காரர்கள் குவிந்ததால் முன்னெச்சரிக்கையாக பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்நிலையில் ஹசீனாவின் மகன் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளதாவது: பங்களாதேஷ் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின்னரும் நாட்டை விட்டு வெளியேற ஷேக் ஹசீனா விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். வன்முறை அதிகரித்த நிலையில் அவர் நாட்டில் தங்குவது ஆபத்து என்று குடும்பத்தினர் வலியுறுத்தியதன் காரணமாக அவர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும், பங்களாதேஷில் விரைவில் தேர்தல் நடக்கும், அத்தேர்தல் சுதந்திரமானதாகவும் நியாயமானதாகவும் நடக்கும் என்று நினைக்கவில்லை. அவ்வாறு நடந்தாலும் ஷேக் ஹசீனா மீண்டும் அரசியலுக்கு திரும்ப மாட்டார் என தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் வார இறுதியில் இடம்பெற்ற போராட்டங்களின் போது மேலும் உயிர் இழப்பு ஏற்பட்டுள்ளமைக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டெரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹசீனாவின் ராஜினாமா தொடர்பான இராணுவ தலைமை அதிகாரியின் அறிவிப்பு உட்பட நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை அவர் தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.